பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி இருக்கீங்க? தேவன் எப்படி நடத்தி கொடுத்தார்? ப்ரோக்ராம் எல்லாம் ரொம்ப நல்லா நடத்தி கொடுத்தார். எல்லோரும் வந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரலோகமே இறங்கி வந்தது மாதிரி இருந்தது. உங்களெல்லாம் பார்க்கும்போது கூட ரொம்ப சந்தோஷம். நன்றி வந்ததுக்காக, எல்லோரும் வந்ததுக்காக தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னி கூட ஒரு வேதத்தில் ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 128:2 பாருங்கள். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். தேவன் என்ன சொல்கிறாருன்னா, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இன்னொரு வசனம் கூட அது நம்ம படிச்சிருக்கிறோம். வேலை செய்யாமல் என்ன பண்ணக்கூடாது, நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு கூட வசனம் சொல்லுது. ஆனால் நம்ம கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், யோசேப்பு நம்ம பார்க்குறோம். எகிப்து தேசத்துக்கு போகும்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். என்ன வேலை அவர் கையில் செஞ்சாலும் ஆசீர்வாதமாக இருந்ததான், ஆசீர்வதித்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யாக்கோபு கூட மீதியான் தேசத்துக்கு போகும்போது லாபான் வீட்டில் ஆடுகள் மேய்ச்சிக்கொண்டு மாமனார் வீட்டில் இருக்கும்போது கூட லாபான்னு சொல்கிறார், நீ வந்ததுக்கப்புறம் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், தேவன் உன்னோட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அதே போல் தான் தேவ ஜனம் ஆகிய உங்களோட என்னோட தேவன் எடுக்கும்போது நம்ம கையின் பிரயாசங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், தேவன் கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்கள் மேலே ப்ரமோஷன்கள் வந்துகிட்டே இருக்கும். வேலையில், ஊழியத்தில் அவர் என்ன பண்ணார், ஆசீர்வதிச்சுட்டே இருப்பார். ஈசாக்கு விதிவித்தார். பஞ்சகாலம் எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஆனாலும் அந்த பஞ்ச காலத்தில் கூட ஈசாக்கு விதிக்கும் போது 100 மடங்கு அறுவடை செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். தேவச்சனமே, அதே போல் கர்த்தருக்கு அதை முன்னாடி வசனம் கூட நீங்கள் படித்து பாருங்கள். 1வது வசனத்தை கூட படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு பயப்படுகின்றவர்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதங்கள் வரும். அவருக்கு பயந்து அவர் வழிகளே நடிக்கின்றவர்கள் இவனோ அவனு பாக்கியவான் என்றார். உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்றார். நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு தேவனோட பிள்ளைங்களாக இருக்கிறீங்க. உங்கள் கையின் பிரயாசத்தை தேவனை ஆசீர்வதிக்கிறாரு. ஆனால் அவரை தேடுங்க, அவர் பாதத்தில் வாருங்க, அவர் கற்பனையின்படி நடுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அவருக்கு தேடும்போது உன் கையின் பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவை, சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த வார்த்தை தேவா நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திர சுவாமி. யார் யார் இந்த வார்த்தை கேட்குறாங்களோ அவங்க கையின் பிரயாசங்களெல்லாம் நீர் ஆசீர்வதிங்க. அவங்க தேவைகளெல்லாம் என் தேவனை சந்திங்க. ஆண்டவரே, அவங்களுக்கு ஒரு விசுவாசம் கொடுங்க. தகப்பரே, ஸ்தோத்திர சுவாமி. எனக்கு கையின் பிரயாசத்தை கர்த்தாவே தேவன் ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு விசுவாசத்தை கொடுங்க. எவ்வளோ கர்த்தாவை சம்பாதித்தாலும் ஓட்டு பையில் போடுற மாதிரி எனக்கு என் குடும்பத்தில் இருக்குதுன்னு சொல்லி யார் கவலைப்படுறாங்களோ அவங்களெல்லாம் தேவன் நீர் ஆசீர்வதிங்க சுவாமி. அவங்க தேவைகளெல்லாம் நீர் சந்திங்கப்போ. அவங்கள போகத்தையோ அவங்கள வரத்தையோ அவங்க கையின் பிரயாசத்தையோ நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே இன்றைக்கு பிறந்த நாளும் வெட்டிங் டே இருக்கிறவங்களுக்கும் நல்ல காரியங்கள் செய்கிற ஒவ்வொருத்தரும் தேவன் நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன். காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். ஆமேன்.